வீடியோக்களை பாருங்கள் என்ன மாதிரி சொல்லி. வரலாறு மாற்ற வந்து பயங்கரவாதிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப மோசமான வார்த்தை. ஆனால் அதை வந்து சொல்கிறாங்க, திருப்பி சொல்லும்போது அது இப்போ கேட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஸ்கில் ஆர்மி மியூசியம் 122 mm ராக்கெட் லான்ச்சருங்க, அதுவும் பாகிஸ்தான் நாட்டுக்காரங்க இயக்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்படி இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் இருக்குதுன்னு சொல்லி. இதில் அப்படியே இன்னொரு விஷயத்தை காட்ட மறந்துட்டு, இந்த பீரங்கி சேப்பில் இருக்கிற இந்த வாகனத்துக்கு முன்னுக்கு பாருங்கள், அப்படியே கடலுக்குள்ளே இன்னொரு செட்டப் ஒன்று இருக்குது. அதையும் படல்கன் ஒற்றை குழல் புலிகளிடம் வந்து மீட்கப்பட்டது படல்கன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கும் ஜெசி ப்ரோவுக்கும் இன்றைக்கு 2வது நாள். அதே மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து வந்து நம்ம காயல் 92 ரைடர்ஸ் ஜெகதீசன்னா மற்றது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு இன்றைக்கு 6வது நாள் இலங்கையில். ஸோ இந்த நேரத்தில் நாங்கள் ட்ரிங்கோவில் நிற்கிறோம். நேற்று நாங்கள் சிகிரியாவிலேருந்து ட்ரிங்கோ வந்திருந்தோம். அந்த வீடியோ அதுக்கு முன்னுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு நாங்கள் இங்கேருந்து எங்கெங்கே போகிறோம், அதாவது திருவண்ணாமலையில் இருக்கிற திருக்கோணேஸ்வரர் கோயில், அதே மாதிரி யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மியூசியம் இருக்குது, அதையும் பார்த்துக்கொண்டு அதிலிருந்து அப்படியே முல்லைத்தீவு போகிறோம். முல்லைத்தீவில் இருக்கிற முள்ளியவளை என்ற ஒரு பகுதியை பார்த்துக்கொண்டு முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், யுத்த காலத்தில் பெருமையுமே தமிழர்களை பாதித்த ஒரு இடம். அதிலிருந்து அந்த இடங்கள் எல்லாத்தையுமே நினைவுகளை பார்த்துக்கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம். இதுதான் எங்களுடைய இந்த நாள் பிளான். இதில் மாற்றங்கள் இருக்கலாம், மாற்றங்கள் இருக்கலாம், இடையில மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியே நாங்கள் நம்ம நண்பர்களையும் காட்டிட்டு இந்த மாதிரி இப்போ நாங்கள் அந்த நிற்கிற ஹோட்டலையும் உங்களுக்கு காட்டுறோம். நேற்று அந்த வீட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல் சி ஷேடோ. அந்த ஹோட்டல் தான் என்ன மாதிரி நான் 10,000 ரூபாய்க்கு அந்த ரூம் பேர்த்தா இல்லையா? ரூம் பேர்த்தா? இந்த ஏசிக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்கிற கஷ்டம். 4 பேருன்றதுன்னு. பைக் பார்க்கிங் இந்த எல்லா பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே உள்ளே இருக்கலாம். அருமையான ஒரு ரூம். இதில் ரூமை காட்டுறோம் பாருங்கள். 10 ரூம் நாங்கள்லாம் இப்போ விளக்கிட்டோம். 2 பெட் போட்டு 4 பேர் தங்கக்கூடிய மாதிரியான ஒரு ஏசி ரூம் வந்து 5,000 ரூபா. அதே மாதிரி அங்காலையும் இருக்குது. 10 ரூம் எடுத்திருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிட போகிறோம். ஜெசி ப்ரோட பைக் இங்கே நிற்கிது. அதே மாதிரி எந்த பைக் பார்த்து நாங்கள் இன்றைக்கி நான் அந்த ஹோட்டலுக்கு முன்னுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வடிவான சேர்த்து ஒன்று இருக்குது. என்ன சேர்த்துன்னு சொல்லி தெரியலை. டிவைன் ஏசி ஷைன் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு போட்டிருக்குது. அதே மாதிரி இப்போ கார் வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு வலிக்கிட்டு நாங்கள் அதுக்கு பின்னுக்கு அடக்கு பண்ணி போக போகிறோம். நாங்கள் இங்கேருந்து ஒரு லக்ஷ்மி ஹோட்டல் சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இப்போ அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். லக்ஷ்மி சதே சரிதான் ஒன்று போட்டோம். லக்ஷ்மி சதை அப்படி சொல்லி முன்னுக்கு போட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல நாங்கள் பைக்கெலாம் பார்க் பண்ணிவிட்டு போய் மசாலோட மட்டும். இப்போ இப்படியே நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் திருக்கோணேஸ்வரம் அந்த கடை போக போகிறோம். இப்போ ஸோ இப்போ அப்படியே திருக்கோணேஸ்வரம் அந்த என்ட்ரன்ஸுக்கிட்ட வந்துட்டோம். அந்த இடத்துல பைக்கெலாம் பார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கார் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்க் பண்ணியிருக்குது. நம்ம இந்த மக்களும் உள்ள இருக்கிறதுக்காக இது மாதிரி இது பண்ணுறாங்க. இல்லை இல்லை, அவங்க வேற இருக்கலாம். அவங்களுக்கு இது ஒரு சின்ன கனெக்ஷன் ஒன்று இருக்குது. இல்லை அவங்களுக்கு சின்ன கனெக்ஷன் ஒன்று இருக்குது இந்த இடத்துல. கோயிலில் இருக்கா? கோயிலில் இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கணும். இதில் போகிறதுக்கு முன்னாடி அப்படி நிறைய இடங்களில் கடைகள் அப்படிலாம் இருக்கும். அது வளமையாக இருக்கிற விஷயம் தான், புதுசு இல்லை. இதில் முன்னுக்கு பாருங்கள் ஆலய வாகன திரைப்படம் உட்செல்ல தரைன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த வாகனங்கள் வந்து உள்ளே போயிடாது. இந்த ஸ்கூல் ஆக்கெல்லாம் வந்துருக்குறாங்க. இந்த இடத்துல அப்படியே சப்பாத்தை கட்டி விட்டு கொடுத்துட்டு போகணுமா டோக்கன். இப்போ அப்படி நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம் வந்துடுறதுக்கு. இதில் பாருங்கள் டாவணன் வெட்டு. இந்த இடங்களில் உள்ள காசு அறிஞ்சு பார்க்குறது டாவணன் வெட்டு. நினைப்பெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் நடக்காது. ஏன்னா நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கடலுக்குள்ளே போடணுமோ? இறங்கி இறங்கி வெட்டுக்குள்ளே கடலுக்கு போய் விழுவணும். கடலுக்குள்ளே போய் விழணும். இல்லைன்னா நடக்காது. கல்ல ஓகி போயில கல்லில் கல்லை விட்டுட்டு சரி என்ன பண்ணுறீங்க? கறிங்க அப்படியே வரலாம். BMW போச்சா? BMW வேண்டதெல்லாம் நிறைவேற்றி இப்போ போகும் பாருங்க.
விழுந்துட்டு போல இருக்கு. ராவணன் ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டாரு. ரொம்ப நன்றி. BMW டெலிவரி இல்லை முத காசு போகணும்னு பக்குன்னு ஆகி போச்சுல. இல்லை BMW போச்சா அப்படின்னு BMW போச்சு. இந்த வருஷம் 2வது போட்டிங்கல்ல வந்துச்சு. பாவில அதையா நினச்சி போட்டேன். நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டியா? இப்போ அப்படியே அந்த ராவணன் கல்வெட்டுக்கு அந்த இடத்துலாம் காசு எறிஞ்சு போட்டு திருக்கோணேஸ்வரத்தில் அப்படியே அந்த பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குலாம் பூஜை நடக்குது. அதுக்குள்ள வந்து வீடியோ எடுக்க இல்லாது. ஸோ நாங்கள் வந்து வெளியே அப்படியே இந்த இடங்களை காட்டுற மாதிரி உங்களுக்கு. இதில் வந்து நிறைய தொட்டில்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொட்டில் அப்படியே பாருங்கள், தொட்டில்கள்லாம் நிறைய கட்டியிருக்குது. ஸோ எதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரோ எதுக்காக கட்டியிருக்காங்க சொல்லுங்க. பிள்ளை வர வேண்டி பழைய கோயில் இந்த கடலை கீழே போயிட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க? இந்த கோயில் வந்து பழைய புராதன கால கோயில் ஒன்று இருக்கு இருந்தது. அது இப்போ கடலுக்கு அடியில் போய் ஸ்னோக்லிங் பண்ணி போனால் பார்க்கலாமா? பார்க்கலான்ட்டு சொல்லுவாங்க. பழைய சிலைகள் எல்லாம் கோயில் சிலைகள் இந்த கோயில் மலைக்கு கீழே இடிபாடுகளுக்கு பிறகு இருக்குன்னு சொல்லி. இப்போ அப்படியே இதில் வர தேங்காய் உடைக்கிற இடம் இருக்குது. இதில் வந்து குழந்தை வர வேண்டி நிறைய இதுகள் கட்டப்பட்டிருக்கு நடங்களை. இதில் அப்படியே கீழே பாருங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி பார்க்குறக்கு ஒரு அவ்வளோ வடிவாக இருக்குது இந்த இடம். குகை வழியாக உள்ளே வந்துட்டோம். குகை மாதிரி ஷேப்பில் இருக்குது. பாண்டிய மன்னனிடம் விரும்படி வாங்கிய சிவன். இந்த இடத்துல பாருங்கள் அப்படி என்ன வசனங்கள்லாம் போட்டிருக்குன்னு சொல்லி. மெய்யடியாகிய 16 வயது மார்க்கண்டேயரின் உயிரை எவனிடம் காப்பாற்றியமை. அதே மாதிரி இந்த இடத்துல அப்படியே மூதாட்டி அடியாருக்கு பிட்டுக்கு மண் சுமந்து பாண்டியம்மனிடம் பிரம்படி வாங்கியமை. அந்த ஒரு காட்சியும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. இந்த ஒவ்வொரு காட்சியாக இருக்குது பாருங்கள். அப்படி அடுத்த காட்சி வந்து போய் பார்க்கலாம். இப்போ இதில் நிறைய இந்த வெளிநாட்டிலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் விஷயம் ஒன்று போட்டிருக்குது. ஸோ இதில் வந்து சிவன் இருக்கிறார். அதில் வந்து ராவணேஸ்வரன் ஒரு சிவபக்தன் பணத்தினை வீசி அறிவதை முட்டாக தவித்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்படியே எல்லாம் முடிவடைந்து வந்து வெளியேற பகுதி. இப்போ நாங்கள் வெளியே போகிறோம். அப்படியே போட்டிருக்கா செஞ்சவனுக்கு தெரியாத அதோட சார்ந்து கம்பிகளில் சாய்ந்து கொண்டிருப்பது ஆபத்தானது. எல்லாம் போட்டு தான் இருக்குது. அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியேறும் பகுதி. இப்போ நாங்கள் அப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இப்போ அப்படி போய்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ப்ரோ என்ன மாதிரி இருந்து இந்த கோயில் வந்து இந்தியாவில் அப்படி இருக்குதா? இந்தியாவில் இருக்குது மலை கோயில்லாம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான கோயில். ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கொஞ்சம் இடம் தான். குகைக்குள்ளே எல்லாம் தான் வச்சுருக்காங்க. சிவபெருமான் அவருடைய வரலாறு அப்படியே வச்சுருக்காரு. சிவபெருமான் அப்புறம் ராவணன் வந்து இந்த கோயிலை எப்படி உருவான வரலாறு எல்லாம் போட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன கோயில் இருக்குது, குகை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு சிலை வச்சு வழிபடுறதுலாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. மாதிரி அந்த கடற்கரை சைடில் டீட்டெயில் நம்ம கடற்கரையோட எட்ஜில் அப்படியே பாதை போட்டு அதில் குகைகளில் சிலை வச்சு உண்மையில சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக திருவண்ணாமலை வந்தால் இந்த கோயில் கண்டிப்பாக வழிபட வாங்க. இலங்கை வந்தாலே இந்த வந்தாலும் கண்டிப்பாக வாங்க. இந்தியாவில் கட்டாயம் வரணும். ஆமாம், ரொம்ப வலிமை மிக்க கோயிலாக இருக்குது. ரொம்ப ஒரு பக்தி மிக்க கோயிலாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதுவும் இந்த உயரமான சிவன் சிலையும் வந்து அதுவும் கோயிலோட எண்டில் இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இதில் பாருங்கள் வவுனியாலேருந்து ட்ரிப்பெல்லாம் வந்துருக்காங்க. சின்ன பிள்ளைகள் பார்த்துட்டு வரும்போது இதில் பாருங்கள் நிறைய தின்பண்டங்கள்லாம் வைக்கிறாங்க. கடல மிட்டாய். இந்த இடத்துல பாருங்க நிறைய ஸ்கூல் ஆட்கள் வர பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னுமே அதே மாதிரி மான்கள். நாங்கள் அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து இந்த வார் மியூசியத்துக்கிட்ட வந்துட்டேன். இப்போ இங்கே நாங்கள் முன்னுக்கு இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ டிக்கெட் எவ்வளோ வேணுமான்னு பார்ப்போம் இருக்கா. இப்போ இதில் வந்து டிக்கெட் எடுத்தது லோக்கல் ஸ்ரீலங்காவுக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா. அது மாதிரி இந்தியன் பாஸ்போர்ட்டோட 1600 ரூபா. ரிஸ்கில் ஆர்மி மியூசியம்.
இதில் அந்த இந்த மியூசியத்துக்குரிய பொருள் மேப்பும் பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்குது. வெஹிக்கிள் பார்க், அதே மாதிரி முன்னுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து டிக்கெட் கவுண்டர், சிமோலாமி மிஷன்ஸ். அப்படி அந்த மியூசியத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக அந்த மாதிரி வெப்பன்ஸ் அண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு உள்ளுக்குள்ளே பார்க்கலாம் என்னமான்னு சொல்லி. இதில் வந்து முன்னு பாருங்க 2 துவக்கு வந்து அப்படியே வச்சுருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பார்ப்போம். இதில் அப்படியே ஒரு பீரங்கி ஷேப்பில் இருக்குது, பீரங்கியாக நினைக்கிறேன். விடுதலை புலிகளிடம் இருந்து மீட்கப்பட்ட போர் ஷாட் 12 டகஸ் துப்பாக்கிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. 303 போல்ட் ஆக்ஷன் ட்ரைபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. D56 மார்க் தானியங்க துப்பாக்கி. அதே மாதிரி ஒரு விஷயங்களை போட்டிருக்குது. D56 மார்க் 2 துப்பாக்கி தாங்கி, T81 தண்ணியக்க ரைஃபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதே மாதிரி இதில் VZ 58 தாக்கும் தண்ணியக்க ரைஃபிள். அடுத்ததில் 5.5 மில்லிமீட்டர் M16 அரை தண்ணியக்க ப்ரௌனின் ட்ரைபிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து 60 ரவைகள் வந்து வெடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அதே மாதிரி இங்கே பார்ப்போம். இதில் போட்டிருக்கு போர்டை காணல. அப்படி இதில் பாருங்கள், T56 சிறிய இயந்திர துப்பாக்கி, T81 சிறிய தண்ணியக்க மிஷின் ஆயுதம், T81 இலகு இயந்திர ஆயுதம். அதேமாதிரி இந்த இடத்துல 7.62 மில்லிமீட்டர் ட்ரைபிள் ஸ்டைனர் துப்பாக்கி, 5.5 மில்லிமீட்டர் இலகு இயந்திர துப்பாக்கி, 7.62 மில்லிமீட்டர் டெக்னஸ் துப்பாக்கி, 1.25 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரா 10 கிலோ இருக்குமா இது? 7.62 MG3 துப்பாக்கி, பலநோக்கு இயந்திர துப்பாக்கி. கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து இங்கே வர கொஞ்சம் துவக்கல்ற சைஸ் வந்து பெருசாக போகுது. இதில் பாருங்கள் எந்தளவு பெரிய துவக்கு அப்படின்னு சொல்லி துப்பாக்கி. ஸ்கில் மியூசியம் 22 இன்ஃபென்ட்ரி டிவிஷன் போட்டிருக்கு. இப்போ அப்படியே உள்ளுக்குள்ளே போக போகிறோம். இதில் அப்படியே உள்ளே வந்தோம்னு சொன்னால் பாருங்கள், பாரியால் சமைக்க உபகரணங்கள், மருந்து களையும் போட்டிருக்கு. ஒழுங்காக தெரியலை என்னன்னு சொல்லி. ஆனால் உண்மையில் பொறியாளர்னு சொல்லி தான் வரணும். என்ன மாதிரி போட்டிருக்குன்னு சொல்லி பாருங்கள் நீங்களே. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் இதில் வந்து இது வந்து ஆர்மி பயன்படுத்தின உபகரணங்களாமா. எல்லாமே ஒரு பாருங்கள், இதில் வந்து எல்லாமே அந்த டைமில் யூஸ் பண்ண அந்த இயந்திரங்கள் போட்டிருக்கு. அப்படியே இதில் வந்தால் ஏதோ டெலஸ்கோப் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண மேல் சட்டைகள். இது வந்து கன்னிவடி மிரிச்சா கன்னிவடியை வந்து மிரிச்சா வெடிக்காதாமா, அப்படியான ஒரு சாமான். அதேமாதிரி ஹெல்மெட்டுகள். அதில் வந்து மற்றது கன்னிவடியை வந்து அகற்றக்கு பயன்படுத்துகிற அந்த மிஷின் உண்டு, சாதம் உண்டு. அதே மாதிரி இது வந்து பெரிய வாகனங்களை வெடிக்க செய்கிற ஒரு கன்னிவடியாமா. அதே மாதிரி இதில் வந்து பாருங்கள் கன்னிவடி ஐட்டங்கள் இருக்குது. நம்மளை இதை வந்து இழுத்துட்டு தூக்கி வச்சுன்னா வடிச்சிடுமா. அதே மாதிரி இயக்கம் சூஸ் பண்ண இந்த கன்னிவடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிவு பண்ணிக்கிறாங்களா. இது வந்து காலை வச்சாலே வெடிச்சிடுமா, அப்படியான கன்னிவடி. அதே மாதிரி எங்களை வந்து தற்கொலை செய்கிற அந்த தற்கொலை குண்டு தாக்கல் நடத்தக்கூடிய அப்படி ஒரு செட்டப் தான் அது. அதேமாதிரி இதில் வந்து பாருங்க, அதேமாதிரி இதில் கன்கள் போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து சைலன்சர் கன் ஆமாம். அதே மாதிரி இதில் வந்து கேஸ் கன். இதில் அப்படியே இன்னொரு விஷயத்தை காட்ட மறந்துட்டு, இந்த பீரங்கி ஷேப்பில் இருக்கிற இந்த வாகனத்துக்கு முன்னுக்கு பாருங்கள், அப்படியே கடலுக்குள்ளே இன்னொரு செட்டப் ஒன்று இருக்குது. அதையும் உங்களுக்கு போய் காட்டுறேன். இது வந்து இயற்கை துறைமுகத்தில் சேர்ந்த மாதிரியே இருக்குது இந்த இடம். அப்படியே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆமி ஒன்று அப்படியே
ஏதோ ஒரு வெற்றியை காட்டுற மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. படல்கன் ஒற்றை குழல் புலிகளிடம் வந்து மீட்கப்பட்டது. படல்கன் சொன்னால் அநேகமாக இது வந்து கடலுக்குள்ளே வச்சு எதுவும் பாவச்சு ஐட்டங்களாக இருக்குமான்னு சொல்லி தெரியல. ஏன்டா அதை சேப்பை பார்க்க அப்படி தான் விளங்குது. அதே மாதிரி இங்காலையும் பாருங்கள், புலிகளிடம் வந்து மீட்கப்பட்ட 22 மில்லிமீட்டர் நேவிகன் ஆயுதம் மீட்கப்பட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ அப்படியே இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம். ஸோ அங்கால போயிட்டு இந்த ஆயுதங்களை விட வேறு வாகனங்கள் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், அதையும் பார்க்கலாம். 122 mm ராக்கெட் லான்ச்சருங்க, அதுவும் பாகிஸ்தான் நாட்டுக்காரங்க இயக்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. 40 மில்லிமீட்டர் பல்முனை கைக்குண்டு ஏவுதல் சக்கரங்கள் விடுதலை புலிகளிடம் வந்து மீட்கப்பட்டது சொல்லி போட்டிருக்கு. விடுதலை புலிகளிடம் வந்து 40 மில்லிமீட்டர் கைக்குண்டு ஏவுகணை மீட்கப்பட்டது. இதில் ஒன்று பாருங்கள், இது வந்து பெரிய சைஸாகவே இருக்குது. 84 மில்லிமீட்டர் ரொக்கட் தொடக்கி ரொக்கட் லான்ச்சர் தான் இது. இந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் C90 MP சொல்லி போட்டிருக்கு. இது ஒரு பைப் மாதிரி தான் பார்க்குறதுக்கு, ஃபைபர் பைப்புன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்க்குற அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாகவே இந்த இடத்துல வெப்பன்ஸ் தான். இது வந்து பாருங்கள் எல்லாமே இதிலலாம் ஒரே மாதிரியே இருக்குது சில விஷயங்கள். எவ்வளவு வகையான ஆயுதங்கள் சொல்லி பாருங்கள். புலிகளிடம் வந்து 12 போர் ரிப்பீட்டர்கள் மீட்கப்பட்டது. போர் ரிப்பீட்டர்கள் எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துவக்கு தான் காட்டினா காட்டிகிட்டே இருக்கலாம் ஃபுல்லாக அப்படியே. ஸோ ஷோட்டாக வந்து நான் உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். விடுதலை புலிகள் வந்து 37 மில்லிமீட்டர் எரிவாயு துப்பாக்கி மீட்கப்பட்டது. இதெல்லாம் வந்து இவங்களே செய்தன்னு நினைக்கிறேன், பார்க்க அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாகவே இவங்க செய்தது. இதில் ஒன்று இருக்குது பாருங்கள், விடுதலை புலிகள் வந்து மீட்கப்பட்ட 82 மில்லிமீட்டர் ரீகோயில் ரக துப்பாக்கிகள். இல்லை இந்த பஸ் கடவுளே. இதில் போட்டிருக்கு விடுதலை புலிகள் வந்து மீட்கப்பட்ட AK-47 சொல்கிற துவக்கு தான்ப்பா, இதுதான் AK-47. ஒரு வடிவேல ஜோக்கிலோட வருது AK-47 அப்படி ஒரு ஜோக் கொண்டு வருது. அந்த ஜோக்கில் வர துவக்கு தான் உள்ளது. மற்றதில் பார்த்தீங்கன்னா பீரங்கி இருக்குது. பீரங்கிலாம் இவ்வளோ பெருசாக இருக்குது கடவுளே. ஒரு இதெல்லாம் ஒரு ஆரஞ்சு வரும் போல. இந்த சைஸ் வந்து ஆரஞ்சு வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது பீரங்கி துவக்குகள். விடுதலை புலிகளிலிருந்து மீட்கப்பட்ட 140 மில்லிமீட்டர் மோட்டார் லான்ச்சர். இது வந்து இந்த சைஸ் வந்து 140 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட அரை அடி தான். 150ன்னு சொன்னால் அரை அடி கொஞ்சம் குறைவு. ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து வித்தியாசமாக ஒன்று பாருங்கள். விடுதலை புலிகளிலிருந்து மீட்கப்பட்ட ஏரோன் துப்பாக்கிகள் ரிசீவருக்கும் ஏரோகான் சொல்லி போட்டிருக்கு. ஏரோகான் தான் கிட்டத்தட்ட ஒரு வில் அம்பு அந்த மாதிரியான செட்டப்பில் வச்சுருக்கு பாருங்களேன். இழுத்து விட்டால் ஏதோ போய் வெடிக்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த தோக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது இங்கே பார்க்கும்போது. அதே மாதிரி இதில் பாருங்கள் ஒரு வித்தியாசமாக 3 துவக்கு இருக்குது. விடுதலை புலியை வந்து மீட்கப்பட்ட T56 மார்க் 11 துப்பாக்கிகள் சொல்லி போட்டிருக்கு. மார்க் 11 3 துப்பாக்கிகள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கான் இதில். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பீரங்கி செட்டப் அதே மாதிரி 120 மில்லிமீட்டர் மோட்டார்னு போட்டிருக்கு. இது வந்து விடுதலை புலியை வந்து மீட்கப்பட்ட 303 வின்சர்த் ஆயுதம்னு சொல்லி போட்டிருக்கு. எல்லாமே பாதுகாத்து வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள் பெரிய வாகனம் உண்டு. இதில் பீரங்கி நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ இது இருக்குது. இதில் வந்து எத்தனை இதுன்னு காட்டுறோம் பாருங்கள். 30 கிட்ட இருக்குது. அதில் வந்து இங்கால பதினஞ்சு அங்கால 15 30 கிட்ட இருக்குது. அந்த பைப் மாதிரி செட்டப்பில் எல்லாம் பீரங்கி தான். 122 mm பாகிஸ்தான் ரொக்கட் செலுத்தின்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கடவுளே.
அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆட்டோட இது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. புலிகள் வந்து 22 புலிகளிடமிருந்து 20 மில்லிமீட்டர் நேவி கன் ஆயுதம் மீட்கப்பட்டது. நேவி கன் சொன்னால் அநேகமாக கடலுக்குள்ளே இருந்து அப்படி எதுவும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். நேவி கன் தான் போட்டிருக்கு. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் ஒரு சைக்கிள் மோட்டார் சைக்கிள் அந்த 2 வீலையும் வச்சு சேர்க்குறாங்க. அவங்களா முடிவு பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த இடத்துல விடுதலை புலிகளிலிருந்து மீட்கப்பட்ட கனகர துப்பாக்கி. ஸோ அதே மாதிரி இதில் 100 மில்லிமீட்டர் RCS ட்ரீக் கோயில்னர் ஆயுதம்னு சொல்லி போட்டிருக்கு. எல்லாம் வித்தியாசமாகவே இருக்குது. அது மாதிரி இங்கே பாருங்கள் விடுதலை புலியிலிருந்து மீட்கப்பட்ட 12 மில்லிமீட்டர் கொண்ட துப்பாக்கி ஆயுதம். இப்படி இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வாகனங்கள் இருக்குன்னு சொல்லி. எல்லாமே கடலுக்குள்ளே வச்சு சூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு துப்பாக்கிகள் இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இப்படி நாங்கள் இந்த பெரிய பெரிய வாகனங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக இங்கே இருக்குது. அங்கே உள்ளதை விட இங்கே வந்து கொஞ்சம் கூடவே இருக்குது. ஸோ இந்த விஷயங்களையும் பார்க்கலாம். இதுக்குள்ளே இதில் பாருங்கள் பெரிய ஒரு பீரங்கியாக இருக்குது. பீரங்கி மாதிரி தெரியல. பெரிய முன்னுக்கு பாருங்கள் அதில் பெரிய ஒரு செட்டப்பில் இருக்குது. இதில் பாருங்கள் 130 mm பீரங்கின்னு சொல்லி போட்டிருக்கு. 1952ஆம் ஆண்டு ரஷ்யாவால் 130 mm பீரங்கி. இன்னொரு பீரங்கி 1980ஆம் ஆண்டு BTR 80 என்ற பெயருடன் மேம்படுத்த பெயர் BTR 60 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ இதில் அப்படி அந்த கவச வாகனத்துக்குள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத சொன்னமூல பார்த்துட்டு வரலாம். ஃபுல்லாக இரும்பு தான் கடவுளே. நான் நினைக்கிறேன் என்ன பெரிய குண்டு வெடித்தாலும் அதுக்குள்ள வந்து அவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்கான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இந்த வாகனம் வந்து 14 டன் இதை வந்து தாங்கக்கூடிய மாதிரி செய்திருக்காங்க. அநேகமாக இதில் பார்ட்ஸ்லாம் சேர்த்து தான் இந்த தாங்கக்கூடிய வெயிட் செய்யிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி 2 சைட்டும் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது செட்டப் அப்படியே. ஸோ பாருங்க என்ன மாதிரி சொல்லி இந்த விஷயங்கள்லாம் நான் இப்போ தான் என்ன ஒரு சைஸ் அப்படியே பார்த்தா மேலே. இப்போ இதில் அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இதில் பாருங்கள் 122 மில்லிமீட்டர் கவுஸ்டர் பீரங்கி வாகனம்னு சொல்லி போட்டிருக்குது. 1960ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இதுதான். ரஷ்யாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட சொல்லி போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒன்று பாருங்கள். கிட்டத்தட்ட இதில் இருக்க 2மே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கட்டமைப்பு கொண்ட மாதிரி இருக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த செயின் வீல் செட்லாம் போட்டு இதான் வந்து பீரங்கின்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பேர் சொல்லுவாங்களே இதுக்கு வரேன். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயர் T55 AM2 கவச வாகனம். உருவாக்கிய நாடு செக் குடியரசு. நீளாகலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் போட்டிருக்கு பாருங்க. அதிகபட்ச வேகம் வந்து 48 km/h போகும். எரிபொருள் கொள்ளளவு 960 லிட்டர். கடவுளே, இது வந்து 960 லிட்டர், கிட்டத்தட்ட 1000 லிட்டர் ஒரு டேங்கர் அளவு கெப்பாசிட்டி கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஒரு பழைய கார் ஒன்று இங்கே பாருங்களேன். இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. அநேகமாக அது 100 வருஷம் பழமை வரைக்கல அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடம்லாம் பார்த்துட்டு இதில் வரும்போது பாருங்கள் பயங்கரவாத நடவடிக்கைகள் நிலவிய பதில் சொல்லி போட்டிருக்குது. அதில் வந்து முதலாவது இடமா வந்து சில வந்து மாவிலாறு மனிதாபிமான இராணுவ நடவடிக்கைன்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் வந்து பயங்கரவாதிகள் 2006ஆம் ஆண்டு ஜூன் 22 தேதி மாவிலாறு அணைக்கட்டு மூடியவுடன் அப்போது வசித்து வந்து 20 கிராமங்கள் 1800 அளவிலான மக்களுக்கு நீரின்மை காரணமாக பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதனால் அவர்களது வாழ்க்கை பாதிக்கப்பட்டுடன் 14,400 ஏக்கர் மைல் நிலங்கள் அழிவடைந்து போனது. அதனால் அவர்களது நாளாந்த வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக அக்கால அரசாங்கமானது பேச்சுவார்த்தை நடத்தி மாவிலாறு அணைக்கட்டை திறக்க முயற்சி செய்து பயனளிக்கவில்லை. அதனால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பு படையினருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டுதான். இவ் நடவடிக்கை மனிதாபமான இராணுவ நடவடிக்கை.
மனிதாபமான இராணுவ நடவடிக்கை என பெயரிடப்பட்டது. அப்படி அடுத்தது சம்பூர் மனிதாபமான இராணுவ நடவடிக்கைன்னு சொல்லி போட்டிருக்குது. அதில் அப்படியே விஷயங்கள் நீங்கள் வாசித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொப்பிகளை மனிதாபமான இராணுவ நடவடிக்கைன்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளிநொச்சி மனிதாபமான இராணுவ நடவடிக்கை, அடுத்தது முல்லைத்தீவு மனிதாபமான இராணுவ நடவடிக்கைன்னு சொல்லி போட்டிருக்குது. இது மாதிரி நந்திக்கடல் வெள்ளி முள்ளி வாய்க்கால் மனிதாபமான இராணுவ நடவடிக்கைன்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ இப்படியா விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அந்த டீட்டெயிலாக வாசிக்கிற அளவுக்கு வீடியோ வந்து லென்த்தாக விருப்பலை. ஸோ ரைட் சார் நாங்கள் இப்போ இந்த ஃபுல்லாக அந்த மியூசியத்தெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு புதுசுண்டா அப்படின்னால இந்த என்னென்ன விஷயங்கள் ப்ரோ உங்களுக்கு வியப்பை தந்தது இந்த இதில் இடத்துல? இந்த வியப்புனா நம்ம ஒரு மாதிரி கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இந்த அங்கேருந்து எங்களுக்கு எது நடக்குது, என்ன நடந்துச்சு, என்ன மிஷின் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. புதுசாக சொல்லுவாங்க, ஒரு பிரம்மாண்டமாக சொல்லுவாங்க, இது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே நேரில் பார்க்கும்போது அதை தொட்டு ஃபீல் பண்ணும்போது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுல. அதெல்லாமே சுற்றி பார்த்தேன், எல்லா பொருளையும் தொட அனுமதிக்கிறாங்க இங்கே. அது ஒரு எந்த இராணுவ மியூசியத்தில் நான் பார்த்ததில்ல. கண்ணாடி கொண்டு போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு கட்டை கட்டி அதுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இவங்க தொட்டு அதில் பயணம் ஏறி இறங்குற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் அவங்கள வந்து ஒரு பிரபலப்படுத்துகிற மாதிரி செய்கிறாங்கண்ணே. ஆமாம், அது வரலாறு வந்து எப்போவுமே வலியவனால் வரலாறு மாற்றி எழுதப்படும். கடைசி விஷயம் போட்டாங்க. ஆமாம், வலியவனால் வரலாறு மாற்றி வந்து பயங்கரவாதிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப மோசமான வார்த்தை. ஆனால் அதை வந்து சொல்கிறாங்க, திருப்பி சொல்லும்போது அது இப்போ கேட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை பார்த்தோம், அது இவ்வளோ நேரம் பார்க்கும்போது எல்லாமே விடுதலை புலிகள் எல்டிடின்னு போட்டுருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த வார்த்தையை பயங்கரவாதிகள் யூஸ் பண்ணி பண்ணாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக தான். இதுக்கப்புறம் நாங்கள் அடுத்து எங்கெங்கே போகிறோம்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.